1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஏண்டா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப்ப நீ கேப்பியா? எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சுட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிர் இருக்கணும்? சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய குடுக்குறேன். திருச்சி புள்ள தவள சத்தம் கேட்டுடுச்சு, ஊரும் உறங்கிடுச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிடுச்சு, இடம் கிடைச்சிடுச்சு. மாமா நான் மாமா பேச்சு எதையும் பாக்கலையே. என்னடி இந்த நேரத்துல பிசாசு மாதிரி வந்து நிக்கிற? சொல்லு பேச்சி சொல்லு. என்னன்னு கேக்குறல? இல்ல மாமா, நான் உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லலான்னு வந்தேன். எது ஒரு நாள் காலையில சொல்லலாம், பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. சொல்லு பேச்சி. என்ன மாமா, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு. அதான் கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சாச்சுல்ல, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் நான் வேணானாலும் நீ என்ன விட மாட்ட. எனக்கு கல்யாணம் வேண்டாம் மாமா. எதுக்கு? ஓஹோ, நான் கொஞ்சம் அப்படி இருக்கேன்னு பாக்குறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி மேக்சிமம் குறைச்சுக்கிறேன். கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த காலரா இந்த ஊசி அந்த சமாச்சாரம் எல்லாம் போட மாட்டேன். எனக்கு கல்யாணம் முடிக்க பயமா இருக்கு மாமா. முதல்ல அப்படிதான் புள்ள இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு உள்ள, முதல்ல நீ போ. எனக்கு மூடு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போனா எனக்கு குண்டகா முண்டகா ஆயிடும். போ புள்ள. என்ன என்ன அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க? யாருகிட்ட பேசிட்டு இருக்க? வீட்டுல போய் படு போ. ராசியா, ஓ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? லைட் அணைச்சிட்டு வந்து படு. ஏய் ஏய் பேச்சி, ஏய். கல்யாணத்துக்கு பந்தங்கள்லாம் நட்டாச்சு. இன்னும் சின்ன பையன்களோட சுத்திட்டு சுத்தப்பு. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. சினிமா சினிமா அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது? சும்மா இருப்பா. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல, இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுவான். நான் பட்டாளத்துல பார்த்து ஹிந்தி படம். இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு, என்ன மியூசிக். ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா எங்கய்யா? சித்தப்பு, சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற, இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா. தெருப்புறதா லைட் எரியுது, அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன? அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம். இறங்க. இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறது? இறங்குங்க. ஆட என்னங்கப்பா, ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு என்ன போகையோ யோகையா. சைக்கிள் நிப்பாட்டியா? என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர்ற? என்னையா சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர்றான். சைக்கிள் இல்லாம வரானா? ஆமா. நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா வாங்கய்யா ஏட்டையா. ஐயா, அவனா சைக்கிள்ல லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேலை பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு. தப்புதான். உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஊதையா ஊதையா ஊதையா. ஒண்ணும் அப்படிலாம் சீக்கிரம் போங்க. எல்லாரும் மனக்கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க. அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது. சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது?
பூசு தப்பு. பெரிய நேரு பரம்பரை தயாரி சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான் நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளி நகம் போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண பிடிச்சு அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படி தாயா ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் நில்றா. என்னடா இது? ஏல சாப்பாட்டுக்கு. ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலை போட்டு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த கேவலப்படுறது. என்னடா வழிய மறைச்சிட்டு நிக்கிறீங்க? பேச்சியம்மால எங்க கூட சேர வேணாம்னு சொல்லி ஏன் அடிச்ச? ஏய் சுண்ணாம்பு, அவன் என் பொண்டாட்டிடா. அவளை அடிப்பேன் மிதிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? மனிதன். ஆ? யா யா நேத்துல இருந்துதான் பேச்சியம்மா உங்க பொண்டாட்டி. ஆனா எங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ எங்க தோஸ்த். என்னடா அவங்க என் தோஸ்து? இத்தனை நாள ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம கழுதைய விரட்டுறதும் எருமை மேல போறதும் தோப்பு துறவெல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க. அதெல்லாம் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப அவ கல்யாணம் ஆனவ. அப்ப ஏய் இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? மயிலே மயிலேன்னா எறவு போடாது, நாம தான் புடுங்கணும். கரெக்ட். பகல் 3 பேர் வயசு கூட்டினாலும் என் வயசு இருக்காது. இறங்குனா டவுசர் காணாம போயிடும். போங்கடா. பேச்சி அம்மாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நாம செய்யற தப்பு தப்பே இல்ல. தளபதி ஏய் என்ன மப்பேறி போய் தெரியுறீங்களா? இறங்குனா பாத்து இறங்க விட்டுருவானா இந்த தளபதி? பேசி இந்த பத்தியா உனக்குதான். இந்த மாதிரி பிபி ராட்டனம், இந்த மாதிரி சம்பூரா, இந்த மாதிரி உனக்கு இந்த கடல்ல உருண்டை முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா எடுத்துக்க. 1000 தான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அத நாமளே 4 செவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். ஏதோ மாமே ஆத்திரத்துல காலையில உன்ன லேசா அடிச்சுட்டேன். அத போய் இந்த சின்ன பசங்க கிட்ட சொல்லாமா? இந்த பாரு மாமா மண்டைய உடைச்சிட்டானுங்க பாவிங்க. அதை விடு. எதுக்கு அந்த அருவாமனை கத்தி எல்லாம் வச்சிருக்கே? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாமா பக்கத்துல வா. நேத்துதான் தூங்கிட்ட. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா ஒன்னா விளையாட்டு விளையாடலாமா? நீ போய் உங்க அம்மா கூட விளையாடு போ. நோ 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 நோ, இது நீயும் நானும் விளையாடுற விளையாட்டு. கம் அண்ட் சிட் மை பக்கத்துல. கம் பா. ஐயோ 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 ஐயோ. ஏய் உங்க ஆட்டோட கறிகறி போட்டு வளர்க்கல. வராத போயிடு. கிட்ட வந்த அருவாமனையில வெட்டிடுவேன். வெட்டிடுவியா? உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஏடி கட்டிட்டு வந்த உடனே வெட்டுற அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? இந்த பாரு நான் 2 நாளா படுற அவஸ்தை அந்த காடுக்கு தான் தெரியும். ஆமா இந்த பாரு நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. பிரச்சனை பண்ணாம நான் சொல்ற மாதிரி ஒத்து போயிடு. என்ன நான் சொல்றேன்? ஐயோ முத்தமா இன்னைக்கு மில்லுல நைட் ஷிஃப்ட் இல்ல. நைட்டு பூரா உன் கூட தான் இருக்க போறேன் முத்தமா. சும்மா இருங்க. இவங்க வேற என் மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா 3 பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் இருக்கிய. தாங்க முடியலையே. இதுக்கு மேல சத்த முடிய கொன்னுடுவேன். ஆண்டவனே எனக்கு 5 ஏக்கர் நஞ்ச கொடுத்த, 6 ஏக்கர் புஞ்ச கொடுத்த, அரசாங்கத்துல உத்தியோகம் கொடுத்து ஆயிரக்கணக்கில் சம்பளமும் கொடுத்த, அழகான பொண்டாட்டியும் கொடுத்த, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். பேய். அண்ணன் உங்க கதையை கேட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அண்ணன். இப்படி கல்யாணம் முடிஞ்ச பிரம்மச்சரியா இருக்கீங்கல்ல, அதுக்கு தண்டை குடிக்கிறேன் அண்ணே. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம அணமேட்டு அம்புச்சி தட்டு போயிட்டு வந்துருமா? பொண்டாட்டி தவிர வேற யாருக்கிட்டையும். அண்ணே நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. இன்னும் 2 உரை ஏத்திட்டு போய் வீட்டுக்கு போய் பேச்சிய மாலை பேசி பாருங்க. இல்ல புலி பாண்டி, சும்மாவே அவ பக்கத்துல பொண்ணா என்ன வேட்டாப்பா. இதுல வேற தண்ணிய போட்டுட்டு போனா அவ்வளவுதான். அண்ணே
நம்ம ஊர் பொம்பளைய பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. கல்லானாலும் கனவன், புல்லானாலும் புருஷன்னு ஒத்து போயிருவாங்கண்ணே. ஏப்பா பேச்சு புத்து, என்னண்ணே? எங்க கச்சேரியை முடிச்சிட்டு வர்றீங்க? அது வந்து துரசாயபுரம் கணேசன் கல்யாணத்துல வாசிட்டு வரேன்னு, அதான் அலுப்பு தீர கொஞ்சம் போட்டு போலாம்னு. போட்டுட்டு அண்ணனுக்காக கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம்ண்ணே. டேய், அண்ணன் கணக்குல எது வேணாலும் கொடுங்கடா. ஜொலிச்சிரும் வாங்கடா. அண்ணன் துக்கத்தை தொண்டையில வச்சுக்கிட்டு என்ன மண்டைய போட்டு குழப்புறீங்க? உங்க சோகத்தை அவங்க போடுற சுதிக்கு தகுந்தாப்புல சொல்லி பாடுங்க. அப்பதான் மனசுல உள்ள பாரம்லாம் இறங்கும். வானம் அண்ணா பாடுங்க அண்ணா. டேய், அடிக்கிற மேல